வணக்கம். பொதுத் தேர்வை சந்தித்து வரும் மாணவர்கள் நினைக்கும் மதிப்பெண்ணை பெற வாழ்த்துக்களோடு இன்றைய கற்க கசடர நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். தேர்வெனும் தேர்தலில் பயத்தை தோற்கடிக்க முயற்சி, நம்பிக்கை ஆகியவற்றுடன் கூட்டணி அமைத்தல் அவசியம். அந்த கூட்டணியை சாத்தியப்படுத்த உதவும் பாலமே இந்த கற்க கசடர நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆங்கிலம் 2ஆம் தாளில் மதிப்பெண்களை எடுப்பது எப்படி என்பதால் மட்டுமல்லாமல் அள்ளி வருவது எப்படி என்பதை சொல்வதற்காக ஆங்கில ஆசிரியர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சந்தேகங்களை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டும் கேட்கலாம். நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஆங்கிலம் 2ஆம் தாளை பொறுத்த வரைக்கும் இந்தந்த பகுதிகளில் அதிகமான கவனம், மாணவர்களோட கவனம் தேவை அப்படின்னா அது எந்தெந்த பகுதிகள் அதிகமாக கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்பாட் த எரர்னு இருக்குது மேடம். ஸ்பாட் த எரர் அங்கே மாணவர்கள் மார்க் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதிக கவனம் அங்கே தேவை, மற்ற இடங்களில் தேவை கிடையாது. தமிழ் மீடியம் பிள்ளைங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எஸ்ஏன்னு ஒன்று கேட்பாங்க, கடைசி செக்ஷன். அந்த ஜென்ரல் எஸ்ஏ செக்ஷன் அவங்களுக்கு கொஞ்சம் கடினம். மற்றபடி எளிமையான பேப்பர் தான். செகண்ட் பேப்பருங்கிறது சந்தோஷமாக அவங்க எழுதலாம், பயம் இல்லாமல் எழுதலாம். ஆக்சுவலாக மாணவர்கள் பயமே கூடாது. இப்போ கஷ்டப்படுற பகுதி எது, கவனம் செலுத்த வேண்டிய பகுதி எது அப்படின்றத சொன்னீங்க. எப்படி கவனம் செலுத்தலாம், எப்படி அதை எளிமையாக்கிக்கலாம்ன்றதையும் சேர்த்து. இப்போ நமக்கு செகண்ட் பேப்பர் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோன்னா ஒரு 6-7 செக்ஷன் இருக்குது மேடம். 6 செக்ஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. செக்ஷன் ஏ, செக்ஷன் பி, செக்ஷன் டி, செக்ஷன் இ அண்ட் செக்ஷன் எம். இதில் பார்த்தீங்கன்னா செக்ஷன் ஏல சப்ளிமெண்ட்ரி ரீடுன்னு சொல்கிறோம். 25 மார்க்ஸ் இருக்குது. இதில் கதைகள் தான் அது ஆக்சுவலாக. அதில் ஃபஸ்ட்டு 5 கொஸ்டின் ரீஅரேஞ்ச் பண்ணணும் பிள்ளைங்க. ஃபஸ்ட் சென்டென்ஸும் லாஸ்ட் சென்டென்ஸும் அதே தான். இடைப்பில் இருக்க சென்டென்ஸை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு கோர்வையாக எழுதணும். 2வது யூனிட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 5 1 மார்க். சூஸ் த பெஸ்ட். கதைகள் நல்லா தெரிஞ்சதுன்னா அழகாக அதில் 5 1 மார்க் எடுக்கலாம். புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கிறத அவங்க தரவு பண்ணணும். பயப்படவே வேண்டாம். புத்தகத்துக்கு பின்னாடி இருந்து தரவு பண்ணாங்கன்னா போதும். அதுக்கப்புறம் ஒரு பேசேஜை கொடுத்துட்டு ஒரு 5 கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. பிள்ளைங்க அந்த பேசேஜை படித்து அழகாக அந்த 5 மார்க்ஸ் எடுக்கலாம். அடுத்தது ஸ்டோரி எழுதணும். they are writing the story using the hints given. அங்கே ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிள்ளைங்க நான் எந்த ஸ்டோரி படிக்கிறது அப்படி பயமே வேண்டாம். அங்கே 2 ஸ்டோரி கொடுக்குறாங்க. அதில் ஏதாவது ஒரு ஸ்டோரி அவங்க நல்லா தெரிஞ்ச ஸ்டோரியை அழகாக அந்த ஹின்ஸை யூஸ் பண்ணி அழகாக எழுதலாம். பயமே வேண்டாம், இதை தான் படிக்கணும் அதை தான் படிக்கணும்னு. மொத்தம் 7 கதைகள் இருக்குது. அதில் ஏதாவது 2 கதை கேட்பாங்க, ஆர்ன்னு கொடுத்து திஸ் ஆர் தட். பயப்பட வேண்டாம், உள்ள டேஷஸ் இருக்கும். புரிஞ்சுக்கிட்டு ஒரு வேர்டுக்கும் ஒரு வேர்டுக்கும் உள்ள கன்ஜங்ஷன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணி, இல்லை என்ன வேர்ப்ஸ் யூஸ் பண்ண அதை யூஸ் பண்ணாங்கன்னா அழகாக அதில் முழு மதிப்பெண்கள் எடுக்கலாம் அந்த பகுதியில். சரி, அடுத்து தொலைபேசி இணைப்பில் அர்ச்சனா காத்திருக்கிறார் தாம்பரத்திலிருந்து. உங்களுடைய கேள்வி என்ன அர்ச்சனா? குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங்மா. சார், லெட்டர் ரைட்டிங் எனக்கு 2 டவுட் இருக்கு சார். சொல்லுமா. லெட்டர் ரைட்டிங்ல எவ்வளோ இதெல்லாம் நம்ம நேம், அட்ரஸ் எது வரைக்கும் எழுதணும், அது ஒன்று சார். நான் லெக்சிக்கல் ஃபில்லர்ஸோட யூசேஜ் கரெக்டா போடுறது, அந்த டவுட் ஒன்று. லெட்டர் ரைட்டிங்லம்மா 2 யூனிட் இருக்குமா உனக்கு. ஒன்று ஃப்ரம் டு ரெஸ்பெக்டட் சார் சப்ஜெக்ட் ரெஃபரேஷன் எழுதுறோம் ஆக்சுவலாக. அது ஃபஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் அப்படின்னு சொல்லும்போது பயோடேட்டா எழுதுறாங்க. பயோடேட்டாவில் மினிமம் 10 நம்பர்ஸ் இருந்தால் போதுமா. நம்ம ஏற்கனவே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம், ஸ்கூலில் எல்லாம் நிறைய பயிற்சி கொடுத்துருப்பாங்க. அதில் 10 நேமு, ஃபாதர்ஸ் நேம், டேட் ஆஃப் பர்த், ஒவ்வொரு ஒர்க் புக்கில் ஒரு மாதிரி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதை எழுதினா முழு மதிப்பெண் எடுக்கலாம். நான் லெக்சிக்கல் ஃபில்லர்ஸை பொறுத்த வரைக்கும் 2 சவுண்டு தான் ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. இம்முங்கிற ஒரு சவுண்டும் எர்ருங்கிற ஒரு சவுண்டும். இம்முன்னு சொல்லும்போது கேபிட்டல் எம் 2 ஸ்மால் எம் போடுங்கம்மா. எர்ருன்னு சொல்லும்போது கேபிட்டல் இ ஒரு ஸ்மால் ஆர். ஸோ லெட்டர் ரைட்டிங்கில் முழு மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குது. அடுத்து இப்போ மின்னஞ்சல் மூலமா சந்தோஷ் என்ற மாணவர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் டீட்டெயில் எஸ்ஏ பகுதிக்கு எந்தெந்த பாடங்களை படிக்க வேண்டும், எந்த வினாக்கள் முக்கியமானவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் இவங்க எதிர்பார்த்துட்டு போகும்போது அது கிடைக்கலன்னு சொல்லும்போது வருத்தப்படுவாங்க. நான் எப்போதுமே சொல்லுவேன், அங்கேயே ஆன்சர்ஸ் இருக்குது. உங்களுக்கு ரைட் அண்ட் எஸ்ஏன்னு கொடுக்கல, ரைட் அண்ட் எஸ்ஏ யூஸிங் த ஹின்ஸ்ன்னு கொடுக்குறாங்க. பிள்ளைங்க பயந்துருது. அங்கே இருக்கக்கூடிய ஹின்ஸை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அழகாக எழுதலாம். எந்த எஸ்ஏ வேணால் எழுதலாம் நான் டீட்டெயிலில். பயப்படவே வேண்டாம். எதிர்பார்த்து போகும்போது அது கிடைக்காத போது வருத்தப்படுவாங்க. நமக்கு இந்த கதை தெரியும், அங்கே ஹின்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த ஹின்ஸ்லேருந்து நம்ம எழுதணுங்கிற ஒரு தன்னம்பிக்கையோட போனாங்கன்னா அதில் அவங்க முழு மதிப்பெண்கள் பெறலாம். இதுதான் முக்கியம்னு இல்லை. எப்போதுமே இந்த ஃபஸ்ட்டு 3 ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. அடிக்கடி கொஸ்டின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா முதல் 3 ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரை பிள்ளைங்க ரெஃபர் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், முழு மதிப்பெண்கள் பெறலாம். இப்போ தேர்வுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த கடைசி மணி நேரங்களை அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம்? எப்போதுமே இங்கிலீஷ் எக்ஸாம்னும் போது பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் மேடம். அதாவது அந்த 3 மணி நேரம் அதுங்களுக்கு ஒரு ஜாய் என்ஜாய் தான். ஆக்சுவலாக 80 மார்க் தான். ஆக்சுவலாக எழுத வேண்டியது பார்த்தீங்கன்னா 2 எஸ்ஏ தான் முழுமையாக எழுதுவாங்க. அப்புறம் லெட்டர் ரைட்டிங், மீதி எல்லாம் பார்த்தீங்கன்னா சூஸ் த பெஸ்ட்டு, மேட்ச் அந்த மாதிரி இருக்குது. அதனால் அவங்க பயமே வேண்டாம். ஆக்சுவலாக நேரம் இப்போ உட்காந்து படித்தா கூட அந்த பிள்ளைங்க
80க்கு 70 மார்க் தாராளமாக எடுக்கலாம். ஜாலியாக இருக்கும் செகண்ட் பேப்பர் எழுதுறது. ஏற்கனவே படித்தது தான் அவங்க, மேட்சிங்கு ப்ராப் அந்த மாதிரிலாம். அடுத்து கும்பகோணத்திலிருந்து தேன் நிலா, உங்களுடைய கேள்வி என்ன? தேன் நிலா, உங்க கேள்வியை கேட்கலாம். ஹலோ சார். சொல்லுமா. சம்மரி ரைட்டிங் அது எப்படி சார் அப்ளை பண்றது? சம்மரி ரைட்டிங் பயப்படவே வேண்டாம்மா, ஈஸியான ஒன்று. ரஃப் காப்பி எழுதுங்கம்மா, ஃபேர் காப்பி. ஃபேர் காப்பிக்கு ஒரு டைட்டில் கொடுங்க. ரஃப் காப்பியோட ஃபேர் காப்பி வந்து சின்னதாக இருக்கணும். அந்த பேசேஜை படிங்க. இப்போ நம்ம ஒரு எஸ்ஸை எப்படி எழுதுகிறோம், ஒரு பேராகிராஃப் எப்படி எழுதுகிறோம் நமக்கு தெரியுமா? அதை நீங்கள் படிச்சிங்கன்னா ட்ரை டு புட் இன் யுவர் ஓன் வேர்ட்ஸ் அங்கேயே கொடுத்துருக்காங்க. நீங்கள் அந்த டைட்டில் கொடுக்க மறந்துடாதீங்க. அதுக்கும் முது மதிப்பெண்கள் கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ரஃப் காப்பி எழுதணும், ஃபேர் காப்பி எழுதணும். ஃபேர் காப்பிக்கு ஒரு டைட்டில் கொடுங்கம்மா. அடுத்து சேலத்திலிருந்து மௌரிஷா, உங்க கேள்வி என்ன? ஹலோ, குட் ஈவினிங் சார். எனக்கு 2 டவுட் இருக்கு. சொல்லுமா. ஜெனரல் எஸ்ஸே வந்து எத்தனை பேஜ் எழுதுனா நிறைய மார்க் ஸ்கோர் பண்ணலாம்? எத்தனை பேஜுங்கிறது முக்கியம் இல்லைம்மா. வாட் யூ ரைட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் ஹவு மச் யூ ரைட். நிறைய பிள்ளைங்க அந்த தப்பு பண்ணுறீங்க. எவ்வளோ எழுதுறது, என்ன எழுதுறோங்கிறது தான் ஆக்சுவலாக. நீ ஒரு 15 சென்டென்ஸ் பிழையெல்லாம் எழுதினா கூட முழு மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்குது. 15 பக்கம் பிழைகளோடு எழுதுறதை விட ஒரு 15 வரிகள் அழகாக எழுதினான்னு வச்சுக்கோ, முழு மதிப்பெண்கள் கொடுக்கலாம். சிம்பிள் சென்டென்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுங்க, கன்க்ளூஷன் கொடுங்க, சைட் ஹெட்டிங்ஸ் ஏதாவது இல்லை ப்ராபப் ஏதாவது தெரிஞ்சால் எழுதுங்க. அப்போ உங்களுக்கு ஜென்ரல் எஸ்ஸேக்கு முழு மதிப்பெண்கள் பெற வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு எழுதுறீங்க இல்ல என்ன எழுதுறீங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதாமா? விட பதில் முக்கியம் சொல்லிருக்கீங்க. அடுத்து வந்து சொல்லுமா. சொல்லுங்க. சப்ளிமெண்டரிக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 எஸ்ஸே படிச்சா அட்டெண்ட் பண்ண முடியுமா? பண்ணலாமா. ஃபர்ஸ்ட் 3ல இல்ல, லாஸ்ட் கேட்டா கூட அங்க ஹிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாத்தியா உனக்கு. அந்த ஹிண்ட்ஸை வச்சு டெவலப் பண்ண தெரிஞ்சுக்கோமா. ஈஸியா இருக்கு, விட்டுற வேண்டாம். அது அழகா கொடுத்துருக்காங்க பாயிண்ட்ஸ். அந்த பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு 3 பேராகிராஃப் பாஸ்ட் டென்ஸை டெவலப் பண்ணாலே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெண்கள் உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இதுதான் 3 தான் எதிர்பார்த்துட்டு போகாதீங்க. வந்தால் சந்தோஷம், இல்லைனாலும் பயப்பட வேண்டாங்க. கேள்வியிலேயே உங்களுக்கு பதில் இருக்குது, அதை எடுத்து நீங்கள் எழுத வேண்டியது தான். அடுத்து ஃபேஸ்புக் மூலமாக ஃபாத்திமா, ஆங்கிலம் 2ஆம் தாளில் சம்மரியில் முழு மதிப்பெண் பெற எப்படி எழுத வேண்டும் கேட்டிருக்காங்க. சம்மரியில் வந்து மினிமம் 3 மார்க்ஸ் கொடுத்துடுறாங்க மேடம். மினிமம் 3 மார்க்ஸ். கொஞ்சம் வேர்ட் கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் சிஸ்டமேட்டிக்காக 5 மார்க்ஸ் கொடுத்துருவாங்க. அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. 5 மார்க்ஸ் தான் அது கொஸ்டின். ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, டைட்டில் மியர் அட்டெம்ப்ட் பண்ணாலே 3 மார்க்ஸ் கிடச்சிரும். அந்த 2 மார்க்ஸ்க்கு அவங்க வேர்ட் பவர், அவங்க எப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்னெல்லாம் சம்மரைஸ் பண்ணியிருக்காங்கிறத பொறுத்து அவங்க மேலே மதிப்பு எடுக்கிறது. அடுத்து சென்னையிலிருந்து லாவண்யா, உங்களுடைய கேள்வி. குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் லாவண்யா. சார், எனக்கு செக்ஷன் பில லேர்னிங் காம்படன்சிஸ் ஸ்டடி ஸ்கில்ஸ்ல வந்துட்டு டவுட் இருக்கு சார். நம்ம நிறைய क्वेश्चंस கேக்குறாங்க, லைப்ரரியில இருந்து கேக்குறாங்க. சொல்லுமா. அதுல டவுட்ஸ் இருக்கு சார். என்ன மாதிரி क्वेश्चंसலாம் வந்து தரப்பணிக்கு நிறைய கொடுத்துருக்காங்க ஸ்கூல்ல. அம்மா நீ பயப்படவே வேண்டாம். இமெயில் ஐடி ஒன்று கொடுக்குறாங்க இல்லையா உனக்கு, இமெயில் ஐடி எழுத தெரியும், அரேஞ்ச் த ஆத்தர் இண்டெக்ஸ் எழுத தெரியுமா. மீதி லைப்ரரி சம்பந்தமான ஒரு கொஸ்டின், ஜேர்னல் செக்ஷன், ரெஃபரன்ஸ் செக்ஷன், ஸ்டாக் செக்ஷன், எலக்ட்ரானிக் செக்ஷன், இந்த 5 செக்ஷன்ஸில் ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாமா. அது போக யுஃபமிசம், கிளிஷே, எஃபோனிமஸ் வேர்ட்ஸ், அப்புறம் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட், இந்த மாதிரி எதிர்பார்க்கக்கூடிய கேள்விகளை நீங்கள் பார்க்கலாம். ரிப்பீட்டட் கொஸ்டின்ஸ் பாருங்கள், ரொம்ப ஈஸி, அதை விட்டுறாதீங்க. நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பயப்படவே வேண்டாம். 2 கொஸ்டின் எப்படியும் கண்டிப்பாக கேட்பாங்க. இமெயில் ஐடி ஒன்று, பிறகு ஆத்தர் இண்டெக்ஸ், வாட் இஸ் அ டிக்ஷனரின்னு கேட்பாங்கம்மா, இல்லை வை டு யூ ரெஃபர் அ டிக்ஷனரி. ஓரிரு வரிகள் ஆன்சர் எழுதுனா போதுமானது. அடுத்த கேள்வி வாட்ஸ்அப் மூலமாக தாம்பரத்திலிருந்து அசோக்குமார், முக்கியமான ஜென்ரல் எஸ்ஸே எவை அப்படின்னு கேட்டிருக்காரு. அங்கே கொடுத்துருக்கிறது ஜென்ரல் மேடம். அதில் வந்து முக்கியங்கிறதுக்கு வேலையே கிடையாது. ஏதோ ஒன்று கொடுக்க போகிறாங்க. இந்த பிள்ளைங்க வந்து மனப்பாடம் பண்ணி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இது எது இம்பார்ட்டன்ட், எது இம்பார்ட்டன்ட், எது கொடுத்தாலும் தே கேன் டான்ஸ் வித் த பென். ஜென்ரல் என்ன எழுதினாலும் மியர் அட்டெம்ப்ட்டுக்கு மார்க் இருக்குது. கொஞ்சம் அவங்க தாட் ப்ரொவோக்கிங்காக எழுதினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல் மார்க்ஸ் எடுக்கலாம். பட் இருந்தாலும் நம்ம சொல்லலாம், இந்த பர்சனல் எஸ்ஸேஸ்ன்னு இருக்குது. மை ஆம்பிஷன், மை ஹாபி, மை ஃபேவரட் லீடர், இந்த மாதிரி பர்சனல் எஸ்ஸே, மை ரோல் மாடல், இது எழுதலாம். இதை பிள்ளைங்க கொஞ்சம் புத்திசாலித்தனமாக மை ரோல் மாடல், நம்ம ஃபர்ஸ்ட் பேப்பரில் ஒரு எஸ்ஸே படிச்சிருக்கோம், காந்திஜி, இன்னைக்கு கேட்டாங்க அது காந்திஜி இஸ் மை ரோல் மாடல் கூட எழுதலாம். மை ஃபேவரட் பர்சன், காந்திஜி இஸ் மை ஃபேவரட் பர்சன் கூட எழுதலாம். ஃபர்ஸ்ட் பேப்பரில் எஸ்ஸே, செகண்ட் பேப்பருக்கு நல்லா யூஸ் ஆகும். பிள்ளைங்க கொஞ்சம் திங்க் பண்ணிச்சுன்னு வச்சுக்கோங்க, அழகாக மார்க் எடுத்துடலாம். அதில் பயமே வேண்டாம். ஜென்ரல் எஸ்ஸேல சாமர்த்தியம் தேவை கண்டிப்பாக. மின்னஞ்சல் மூலமாக சிவரஞ்சனி பிரகாஷ் பொள்ளாச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆங்கிலம் 2ஆம் தாளுக்கு நேர மேலாண்மை செய்வது எப்படி? செகண்ட் பேப்பர்னு சொல்லும்போது டைம் கன்செப்ஷனே இல்லை மேடம். சீக்கிரமாக முடிச்சிடலாம் பிள்ளைங்க.
எழுத வேண்டியது அப்படின்னு சொன்னால் 2 எஸ்ஸே எழுதுவாங்க பிள்ளைங்க. ஒரு சப்ளிமெண்ட்ரியில் ஒரு எஸ்ஸேவும் ஜென்ரல் எஸ்ஸேவும். இதுதான் கொஞ்சம் அதிகமாகும். அதனால் இந்த 3 மணி நேரங்கிறது அவங்களுக்கு அதிகமான நேரம் தான். ஆக்சுவலாக நிறைய டைம் இருக்கும் அவங்களுக்கு. நல்லா யோசித்தே கூட எழுதலாம் அந்த பிள்ளைங்க. ஒருவேளை மெதுவா எழுதக்கூடிய ஒரு மாணவர் எவ்வளவு மெதுவாக எழுதுனா கூட 1 ஹவர் மிஞ்சோம் மேடம். 2 ஹவரில் பிள்ளைங்க முடிச்சிடலாம். சரி, அடுத்து வேலூர்ல இருந்து சித்திக், உங்களோட கேள்வி என்ன? ஹலோ, சொல்லுங்க சித்திக். குட் ஈவினிங் சார். சொல்லு சித்தி. குட் ஈவினிங்ப்பா. ரீஅரேஞ்சிங் சொல்லுமா. ரீஅரேஞ்ச் இது அது எதனா ஒரு 1 to 1 மிஸ்டேக் பண்ணிடுறோம். ஆமாம்மா. அதுல எதனா மிஸ்டேக் பண்ணிட்டா அது மார்க் போயிடுது. அது எப்படி ஸ்கோர் பண்றது? அது நீ ஸ்டோரி தரவா பார்க்கணுமா. அதில் வந்து ஈஸியஸ்ட் வே டு ஸ்கோர் கிடையாது. ஆர்டர் ஆஃப் த சென்டென்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீ எஸ்ஏல ஒரு மாதிரி படிச்சிருப்ப, அதே வரிகள் வந்து அங்கே வேறு மாதிரி இருக்கும். நீ புக்கு படிக்கும்பொழுது தான் அந்த ஆர்டர் உனக்கு தெரியுமா. ஓகேவா? தெர் இஸ் நோ ஷார்ட்கட் ஃபார் தேட். யூ ஹாவ் டு ரீட் த ஸ்டோரி. லைன் பை லைன் பண்ணினா தான் ஃபுல் 5 மார்க்ஸ் கிடைக்கும். நீ இங்கி பிங்கி பாக்கி போட்டினா அது எடுக்கவே முடியாதுமா. அங்கே 5 மார்க்ஸ் இழக்க நேரிடம். கோ த்ரூ த புக். ஒரு வாட்டி ரீட் பண்ணிட்டேன்னா போதும், ஒரு ஐடியா கிடைக்கும் உனக்கு. ஓகேவா? அடுத்து சென்னையில இருந்து வெங்கட்ராமன், உங்களோட கேள்வி. ஹலோ. சொல்லுப்பா வெங்கட்ராமன். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங். குட் ஈவினிங் சார், ஒரு ஸ்மால் டவுட் சார். சொல்லுமா. வந்து நம்ம கோச் எவ்வளோ சார் இருக்கணும்? மினிமம் ரெக்குவயர்மெண்ட் எவ்வளோ? நீ மினிமம் ரெக்குவயர்மெண்ட் நீயே ஒரு லிமிட் வச்சுக்காதப்பா. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் தாட் ஃப்ளோயிங் தான். என்ன அந்த டைமுக்கு நமக்கு நிறைய வேர்ட்ஸ் தெரியும், நிறைய கொட்டேஷன்ஸ். அதை பற்றி நீ பயப்படாத. 250 வேர்ட்ஸ் அப்படின்னா 300 வரைக்கும் கூட எழுதலாம், இல்லை 200ல் கூட முடிக்கலாம். நீயே ஒரு லிமிட் வச்சுக்காத. புரியுதா ராஜா? ஓகே சார். தேங்க்யூம்மா. அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக தாம்பரத்திலிருந்து அசோக் குமார் மற்றொரு கேள்வி கேட்டிருக்கிறார். நோட் மேக்கிங் பேசேஜ் பகுதிக்கு சில அறிவுரைகளை கூறுங்க. நோட் மேக்கிங் பேசேஜ் வந்து பிள்ளைங்க 1க்கு 2 தடவை படித்தாங்கன்னா ஒரு ஐடியா கிடைக்கும். அதில் மெயின் பாயிண்ட்ஸ் என்னென்னலாம் நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு எழுத முடியுமோ ரஃப் காப்பியில் எழுது. அதுலேயும் சுருக்கி நம்ம ஃபேர் காப்பியில் எழுதணும். பேசேஜ் லெங்க்த்தியாக தான் இருக்கும். கொஞ்சம் பேஷண்ட்டாக ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் லைன் டு த லாஸ்ட் லைன் தே ஹேவ் டு ரீட். அப்போ நமக்கு ரஃப் காப்பியில் ஒரு ஐடியா கிடைக்கும். ரஃப் காப்பி போக இன்னும் ஃபேர் காப்பி எழுதி அதுக்கு ஒரு டைட்டில் கொடுக்கும். அது ட்ரையாக தான் இருக்கும் அந்த பேசேஜ். தெர் இஸ் நோ ஷார்ட்கட் டு தேட். அது மார்க் கொடுத்துருவாங்க அவங்க. மியர் அட்டெம்ப்ட்டுக்கே 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லும்பொழுது இன்னும் கொஞ்சம் பக்கா ப்ரெசன்டேஷன் இருந்ததுன்னா 5 மார்க்ஸ் கிடைக்க வாய்ப்பு. அது பயப்பட வேண்டாம் பிள்ளைங்க. அது பயப்படும் எப்போதுமே. ரஃப் காப்பி, ஃபேர் காப்பி, டைட்டில் அது ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் பிள்ளைங்க. அடுத்து கிஷோர் குமார், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சரி, இப்போ தொடர்ந்து இப்போ ஆங்கிலம் தாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப எளிதான ஒரு தாள் தான். இருந்தாலுமே கூட மாணவர்கள் ஒரு சிலர் வந்து ஆங்கிலம் அப்படின்னா ஒரு பயம் இருக்கும். ஏன்னா மற்ற பாடங்கள்னா அவங்க மக பண்ணி போய் எழுதிடுவாங்க. ஆனால் ஆங்கிலம் 2ஆம் தாளில் அது நடக்காது. அதனாலவே கூட அது கடினமாக இருக்கலாம். ஸோ அந்த மாணவர்களுக்கு உங்களோட அறிவுரைகள் என்ன? அந்த மாதிரி மாணவர்களுக்கு தான் செகண்ட் பேப்பரில் மேட்ச்னு 2 இடத்துல கொடுக்குறாங்க மேடம். ப்ராடக்ட் ஸ்லோகன் மேட்ச் பண்ணுறது, ப்ராவப் அதோட மீனிங். அங்கேயே வேர்ட்ஸ் இருக்கும் ஈஸியாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கேமரா அப்படின்னு சொன்னால் இந்த பக்கம் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட்டுங்கிற வேர்டு, ஸ்னாப்புங்கிற வேர்டு, மொமெண்ட்ஸுங்கிற வேர்டுன்னு இருக்கும், க்ளூ இருக்கும். அழகாக 5 மார்க் எழுதிடலாம் அந்த பிள்ளைங்க. அதே போல் ப்ராபப் மீனிங், அதுக்கு ப்ராபப் 10th படிச்சுட்டு இருக்கோம். அங்கே 10 மார்க்ஸ் அழகாக எடுத்துடலாம். அதுக்கப்புறம் ரோட் மேப்னு ஒன்று கொடுக்குறாங்க 3 மார்க்ஸ்க்கு. ஜஸ்ட் 3 சென்டென்ஸ் இஃப் தே ரைட் they'll score 3 மார்க்ஸ் தேர். அதுக்கப்புறம் நான் லெக்சிக்கல் ஃபில்லர் ஸ்டாண்டர்டாக ஏற்பட்டா. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் தான் பிள்ளைங்க. கடைசி நேரத்தில் என்ன சொல்லியிருக்காங்க, அந்த ஒரு கிளான்ஸ் பார்த்தாங்கன்னாவே 80க்கு 60 மார்க் தாராளமாக எடுக்கலாம் மேடம். செகண்ட் பேப்பர் அவங்களுக்கு வந்து கை கொடுக்கும். ஆக்சுவலாக பிள்ளைங்களுக்கு ஃபஸ்ட் பேப்பர் உள்ள சில பிள்ளைங்க சரியாக எழுதலை பயந்துட்டு இருந்தாலும் இனி பயப்பட வேண்டாம். செகண்ட் பேப்பர் நம்மகிட்ட இருக்குது, ஜாலியாக போய் எழுதலாம். செகண்ட் பேப்பர் பயப்படவே வேண்டாம். குழந்தைகள் யாருமே பயப்பட வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். அடுத்து திருச்சியிலிருந்து புகழேந்தி, உங்களுடைய கேள்வி கேட்கலாம். சொல்லுங்க புகழேந்தி. ஹலோ சார். சொல்லுப்பா. சப்ளிமெண்டரி இதுல ஃபர்ஸ்ட் ஏ செக்ஷன் ஏல வந்து இந்த 6 லைன்ஸ் கொடுத்து அதுல வந்து 2 ஃபர்ஸ்டும் 5ம் கரெக்டா இருக்கும். ஆனா மத்த 4 சென்டென்ஸ் மாத்திர மாதிரி இருக்குல்ல சார்? ஆமாடா கண்ணு. அது வந்து எப்படி சார் அந்த டெவலப் ஸ்கில்ஸ் எல்லாம் மாத்துறது? அது ஆர்டர் தெரியணுமா ராஜா? உனக்கு ஸ்டோரி உனக்கு தெரியும் இல்லையா? 7 ஸ்டோரிஸும் தெரியும் இல்லையா ஓரளவுக்கு? அந்த ஸ்டோரியை புரிஞ்சுக்கிட்டு அக்கார்டிங் டு தட் யூ ஹேவ் டு சேஞ்ச் த லைன்ஸ். புரியுதா உனக்கு? 1க்கு 2 வாட்டி படிச்சு பாரு. உனக்கு டவுட்ஃபுல்லாக இருந்தால் அது கொஞ்சம் லாஸ்ட்டில் வச்சுக்கிட்டு அதிக நேரம் அதுக்கு செலவு பண்ணினா ஆர்டராக நீ எழுதிடலாம். பயப்பட வேண்டாம், ஈஸியாக தான் இருக்கும். நீ பயப்படவே வேண்டாம். அடுத்து ஈரோடுலேருந்து பவித்ரா, உங்களுடைய கேள்வி. ஹலோ, சொல்லுங்க பவித்ரா. ஹலோ சொல்லுமா. உங்க கேள்வியை கேட்கலாம். ஜெனரல் எஸ்ஏ வந்து எது எழுதலாம்? பவித்ரா நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க பயப்பட வேண்டாம். பர்சனல் எஸ்ஏ ஒன்று படிச்சுக்கோங்கம்மா.
ஜென்ரல் எஸ்ஏல பர்சனல் எஸ்ஏ ரிப்பீட்டடாக பார்த்தீங்கன்னா மை ஆம்பிஷன் இன் லைஃப், மை ஹாபி, அன்ஃபர்கெட்டபிள் டே, நேஷ்னல் லீடர், த புக் ஐ என்ஜாய்டு மோஸ்ட், ஜென்ரலாக தான் இருக்கும்மா. அழகாக எழுதலாம், பயப்படாதீங்க. அடுத்து ஃபேஸ்புக் மூலமாக கிஷோர் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். ஆங்கிலம் 2ஆம் தாளில் நெடுவினாவிற்கு பத்தி பிரித்து எழுதலாமா அல்லது பாயிண்ட் முறையில் எழுதலாமா, அதாவது டீட்டெயில், அந்த கேள்வி கேட்குறேன். இப்போ அவங்க என்ன ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்களோ அதை எழுதலாம் மேடம், அது ஒன்றும் தப்பு இல்லை. பட் பத்தி பிரித்து எழுதுறது நல்லது. ஆக்சுவலாக ஒரு மினிமம் 3 பேராகிராஃபாக எழுதினாங்கன்னா நல்லாயிருக்கும், நமக்கு கரெக்ட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். பாஸ்ட் டென்ஸில் எழுதலாம் பிள்ளைங்க. இப்போ எப்படி படிச்சிருக்கோ அதை கடைசி நேரத்தில் இந்த பிள்ளைங்க மாற்றவே வேண்டாம். அதுங்க ரிலேட்டடாக எதுனாவே வி ஆர் தேர் டு கிவ் தெம் மார்க்ஸ். யாருமே ஃபெயில் ஆக்கணும் அந்த குழந்தைங்களை அப்படின்னு பேப்பரை திருத்திடல. அந்த குழந்தை ஏதாவது எழுதியிருக்கா, வி ஹேவ் டு பாஸ் தட் சைல்டு. அதனால் அந்த பிள்ளைங்க எல்லாமே பாஸ் ஆகிடும், பயப்பட வேண்டாம். இவ்வளோ எழுதணுமா அது எழுதணுமா, அதுக்கு டவுட்ஃபுல்லாக இருக்கும் என்ன எழுதுறதுன்னு. அதுக்கு தெரிஞ்சதை எழுதினாவே தேல் கெட் மார்க், தேல் கெட் த்ரூ. அடுத்து விழுப்புரத்திலிருந்து சஞ்சய், உங்க கேள்வி என்ன? சஞ்சய், உங்க கேள்வியை கேட்கலாம். மேம் இது ரஃப் டிராஃப்ட்ல வந்து சொல்லுங்க. மேம் இது ரஃப் டிராஃப்ட்ல வந்து ரைட் டு லெஃப்ட் அடிக்கணுமா இல்ல லெஃப்ட் டு ரைட் அடிக்கணுமான்னு சார்ட் கேட்கணும் மேம். ராஜா, இது ஒரு பெரிய குறையே கிடையாது. நீ அடிக்கலன்னா கூட மார்க், புரியுதா? ரஃப் காப்பின் ஹெட்டிங் போட்டாவே போதும். இது லெஃப்ட் டு ரைட் அடிக்கிறதா ரைட் டு லெஃப்ட் அடிக்கிறதா வந்து இது ஒன்றுமே இல்லை. நீ ஈவன் இஃப் யூ டோன்ட் ஸ்ட்ரைக் தேல் கிவ் மார்க்மா, டோன்ட் வரி, புரியுதா? அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக ராமசாமி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். நான் லெக்சிக்கல் ஃபில்லர்ஸை எழுத எளிய வழி கூறுங்கள், முழு மதிப்பெண் பெறுவது எப்படி? 2 தான் மேடம் நான் லெக்சிக்கல் ஃபில்லர். ஒரு கேபிட்டல் எம், 2 ஸ்மால் எம், அப்படின்னு சொல்லுவோம். ஒரு கேபிட்டலி, ஒரு ஸ்மால் ஆர், இது ஞாபகம் வச்சுட்டா 2 மார்க் பிள்ளைங்க. இது ஒன்றும் கடைசி இப்போ நான் சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்க சொல்லுங்கள். கோவத்தில் சொல்கிறோம் இல்லையா, கேபிட்டல் எம் 2 ஸ்மால் எம் போட்டால் 1 மார்க், கேபிட்டலி ஒரு ஸ்மால் ஆர் எர்ன்னு போட்டால் மார்க். 2 தான் சவுண்ட்ஸ் கொடுக்குறாங்க. மீது எந்த நான் லெக்சிக்கல் போட்டாலும் சில நேரம் அந்த இடத்துல யூ கேன் கிவ் மார்க்ஸ்ன்னு நமக்கு ஸ்கோரிங் கீழே வந்துடும். அடுத்து வாட்ஸ்அப் மூலமாக சுபாஷினி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். மாநில அளவில் ரேங்க் பெறுவது எப்படி, ஸ்டேட் ரேங்க் எப்படி வாங்கலாம்னு கேட்டிருக்காரு. லாங்குவேஜை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ரேங்க் வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எங்கள் ஆங்கிலத்தை வந்து அவங்க ஃபிசிக்ஸில் எழுதுகிறாங்க, கெமிஸ்ட்ரியில் எழுதுகிறாங்க, அக்கௌண்டன்சி, காமர்ஸ் எழுதி சென்டம் வாங்குறாங்க. ஆனால் இங்கே ஆங்கிலத்தில் ஏன் மார்க் கம்மியாகுதுங்கிறது ஒரு கேள்விக்குறியாதே இருக்குது. தி யூஸ் ஆர் லாங்குவேஜ் அண்ட் ஸ்கோர் சென்டம் இன் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. இதே இங்கிலீஷ் அங்கே பயன்படுத்தி 200 எனக்கு வாங்கிறாங்க. இங்கே வந்து அவங்க கவனக்குறைவு மேடம். இது நமக்கு என்ன இதை கவுண்ட் பண்ணிக்க போகிறாங்க, எம்பிபிஎஸ்க்கு இந்த மார்க் ஏன் தேவைப்பட போகுது. ஸோ தே கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் த மெயின் சப்ஜெக்ட். இப்போ பிகாம் பண்ணணும், அதில் தான் சென்டம் எடுக்கிற குழந்தைங்க இதில் கொஞ்சம் விட்டுறதுனால 185, 186 தே ஆர் நாட் வெரி பர்டிகுலர் டு ஸ்கோர் இன் திஸ். தட் இஸ் த ரீசன். கொஞ்சம் நல்ல கொஞ்சம் பர்டிகுலராக நம்ம எடுக்கணும் அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடு இருந்தால் கண்டிப்பாக ஸ்டேட் ஃபர்ஸ்ட் எடுத்துடலாம். ஸ்டேட் ரேங்க் வாங்குற மாணவர்கள் அதிகமாக கவனம் எப்படி அவங்க மற்ற சப்ஜெக்ட்ஸில் மெயின் சப்ஜெக்டில் கான்சென்ட்ரேட் பண்ணி சென்டம் எடுக்கிறாங்களோ அதே முக்கியத்துவம் எதுக்கும் கொடுத்தாங்கன்னா தே கேன் ஸ்கோர். அடுத்து சென்னையில் இருந்து ஜோசப், உங்களுடைய கேள்வி கேட்கலாம். ஹலோ, சொல்லுங்க ஜோசப். குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் ஜோசப். சார் எனக்கு இது லெட்டர் ரைட்டிங்ல ஒரு டவுட் சார். சொல்லுமா. அது எப்படி எழுதணும்? அது ஒன்றும் இல்லை ராஜா, அது அப்ளிகேஷன். ரீட் த அட்வர்டைஸ்மெண்ட் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின். சில பிள்ளைங்க என்ன பண்ணுது, இன்னும் 10th போலவே அட்வர்டைஸ்மெண்ட் எழுதிட்டு இருக்குங்க. அதுக்கு தயவு செஞ்சு அது பண்ணாதீங்க. 10th வந்து அட்வர்டைஸ்மெண்ட் எழுதணும். இது வந்து இட்ஸ் லெட்டர் ரைட்டிங். ஃப்ரம் எக்ஸ்ன்னு போட்டு ராஜா, டூவில் அவங்க கொடுத்துருக்க அட்ரஸ்ஸு, ரெஸ்பெக்டட் சார், பாடி ஆஃப் த லெட்டர், டேட், டைம் போட்டு எழுதினா அது ஒரு பார்ட். நெதர் பார்ட் பயோடேட்டா, நேம், ஃபாதர்ஸ் நேம். நம்ம இந்த கற்றலில் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், அது ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு போங்கப்பா, ஈஸியாக எடுக்கலாம். 2 சைடும் ஃபில்அப் பண்ணணும். நேம் போட்டு எக்ஸ் எழுதணும், அங்கே நம்பர் எழுதக்கூடாது. ஃபாதர்ஸ் நேம் போட்டு ஒயின்னு போடணும். ஸோ இந்த லெட்டர் ரைட்டிங் வந்து 8 மார்க்ஸ் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஏதாவது ஒர்க் புக் இருந்தால் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க ஜோசப். அடுத்து மின்னஞ்சல் மூலமாக சுதர்சன் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். 65 அல்லது 70க்கு மேல் மதிப்பெண் பெற எவற்றையெல்லாம் படிக்க வேண்டும்? இங்கே படிக்கிறதுக்கு இல்லை, கவனம் தான். தே மஸ்ட் பி வெரி பர்டிகுலர் பிகாஸ் ஆல் த ஆன்சர்ஸ், மோஸ்ட் ஆஃப் த ஆன்சர்ஸ் ஆர் ஆன் த பேப்பர். கொஸ்டின் பேப்பரில் உங்களுக்கு ஆன்சர் இருக்குது. பார்த்தீங்கன்னா மேட்ச் 2 மேட்ச் 10 மார்க்ஸ் இருக்குது, சூஸ் இருக்குது. கொஞ்சம் கவனம் சிதறாமல் பார்த்தாங்கன்னா மார்க் எடுத்துடலாம். 75, 76, 80க்கு அவ்வளோ மார்க்ஸ் எடுக்க முடியும் மேடம். இப்போது மாணவர்கள் கஷ்டப்படுற பகுதிகளில் இமெயில் ஐடி எழுதுறது இருக்குது, அதை எப்படி எழுதலாம்? இமெயில் ஐடி வைக்கும் போது கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணக்கூடாது பிள்ளைங்க. இப்போ ரைட் அண்ட் இமெயில் ஐடி ஆஃப் எனி 2 ஆர்கனைசேஷன் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஆர்கனைசேஷன்னா நிறுவனம், ஏதாவது ஒரு நிறுவனத்தை பற்றி பேசு. aircell@yahoo.com, airtel@yahoo.com இவைகளை எழுதும்போது ஸ்பேஸ் விடக்கூடாது பிள்ளைங்க. நிறைய பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்க, www போட்டு, இட்ஸ் நாட் அ வெப்சைட், இட்ஸ் ஒன்லி அன் இமெயில்.
அவங்க கேட்கக்கூடிய கொஸ்டின் ஆர்கனைசேஷன் ஆர் சர்வீஸ் ஆர்கனைசேஷன் ஆர் விமென்ஸ் ஆர்கனைசேஷன். ஆர்கனைசேஷன்னா ஏதாவது nokia@yahoo.com, idea@yahoo.com. சர்வீஸ்ன்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ணிருந்துங்க, இந்த மெக்கானிக் ஷெட் சர்வீஸ் எல்லாம் எழுதி வைக்குதுங்க. சமுதாயத்தில் பொதுநலம் சர்வீஸ் redcross@yahoo.com, blue cross, they know the spelling. விமென்ஸ் ஆர்கனைசேஷன், விமென்ஸ் ரைட்ஸ் அங்கே கொஸ்டின்லேயே இருக்கு @yahoo.com எழுதணும் பிள்ளைங்க. அடுத்தது வந்து teresa@home@yahoo.com. இது கேப்லெட் எழுதக்கூடாது, ஸ்பேஸ் விடக்கூடாது பிள்ளைங்க. ஸ்பேஸ் விட்டாங்கன்னா மார்க் போயிடும். கேப்லெட் www போடக்கூடாது பிள்ளைங்க. they can easily score 2 marks அங்கே. இவ்வளவு நேரம் மாணவர்களுக்கான இந்த கடைசி நேர வழிகாட்டுதல்களை வழங்கியதற்கு நன்றி. நன்றி. கற்க கசடர நிகழ்ச்சியில் கேட்க நினைக்கும் சந்தேகங்களை தொலைபேசியில் மட்டுமின்றி நிகழ்ச்சி நேரத்திற்கு முன்பாகவே 9030740000 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலமாகவும் kalvi@newgenmedia.in என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் கற்க கசடர என்ற முகநூல் பக்கத்திலும் கேட்கலாம். அதற்கான விளக்கங்களும் நிகழ்ச்சியில் பெற்றுத்தரப்படும். இந்நிகழ்ச்சியின் மறு ஒளிபரப்பு மறுநாள் காலை 5:30 மணிக்கு. கற்க கசடர நிகழ்ச்சியின் தொகுப்புகளை www.pudiyatalamurai.com என்ற வலைதளத்தில் காணலாம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான கணக்கு பதிவியல் குறித்த விளக்கங்களை அடுத்த நிகழ்ச்சியில் பெறலாம். அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் புதிய தலைமுறையோடு.